பொட்டலம் பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க. அதுக்காக தான் எல்லா வேலையும் கடகடன்னு போயிட்டுருக்கு. பரோட்டா வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா முட்டை அடைச்சி ஊற்றி வெங்காயம் நிறைய போட்டு ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 பொரிச்சு எடுத்தாச்சு. சரண்யா பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கிரேவி வச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து இலைய வாட்டிட்டு நம்ம வந்து பொட்டலம் பரோட்டா வந்து போடணும். பொட்டலம் பரோட்டா நான் வந்து கலிஃபோர்னியாவில் சாப்பிட்டதுங்க. அதுக்கப்புறம் இங்கே செய்யவே இல்லை. ஸோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு மீட்டப் மாதிரி ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக மட்டும் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிளான் பண்ணி சேர்ந்தது தான். ஸோ 3 ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டா, அதுக்கப்புறம் கிரேவி, அதுக்கப்புறம் ஆம்லேட், மேலே சிக்கன் 65, அதுக்கப்புறமா திரும்பி வந்து பரோட்டா, திரும்பி கிரேவி, மேலே வந்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயங்க. நல்லா அழகாக மடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே 3 லேயரோடு சேர்த்து எடுத்து அது மேலே வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. டெசர்ட்க்கு ஐஸ்கிரீம்ங்க.